ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. நான் யார் விசாரம் பாகம் 3. ஆத்மாவை அறிதல், ஆத்ம தியானம் அறிதல், யோகம், வேதாந்தம் மற்றும் புத்த மதம் மூலம் புரிதல். இவ்வுலகில் அனைத்தும் மாறக்கூடியது. உடல், மனம் இவை இரண்டும் மாறக்கூடியது. மாறாத ஒன்று, ஒரு வஸ்து உனக்குள் என்றும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வஸ்துதான் ஆத்மா. ஆத்மாவின் பிரதிபிம்பம் மனம். மனதின் பிரதிபிம்பம் உடல். இந்த உடலையும் மனதையும் தான் நான் என்று நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் உண்மையான நான் எப்பொழுதும் இருக்கும் ஆத்மா மட்டுமே. இதை வேதாந்தம் பல வழிகளில் உறுதி செய்கின்றன. இப்பொழுது நாம் அதில் 2 முறைகளை எடுத்துக்கொள்வோம். ஒன்று பஞ்சகோஷ தத்துவம், அதாவது 5 மறைப்பு தத்துவம். இரண்டாவது அவஸ்தாத்ரய தத்துவம், 3 அனுபவ தத்துவம். 5 மறைப்பு தத்துவம். அன்னமய மறைப்பு. உணவினால் ஆன உடல், ஸ்தூல உடல் அடுக்கு. பிராணமய மறைப்பு. பிராணனால் ஆன பிராண உடல், பிராண உடல் அடுக்கு. மனோமய மறைப்பு. மனதிலான மனோமய உடல், மனோமய உடல் அடுக்கு. விஞ்ஞானமய மறைப்பு. புத்திமயமான அறிவு உடல், அறிவு உடல் அடுக்கு. ஆனந்தமய மறைப்பு. ஆனந்தமயமான சூட்ச உடல். தற்காலிகமாக ஆனந்தம். உடலாகிய 5 கோஷங்களில் உள்ளே பிரகாசிக்கும் தூய்மை மிகுந்த ஆத்மாவை திடமான ஸ்ருதி யுக்திகளினால் மறைப்புகளை நீக்கி உமி முதலானவையுடன் கூடிய நெல்லை உலக்கையால் நன்றாக குத்தி அரிசியை பிரித்து எடுப்பது போல ஆத்மாவை நாம் அறிய வேண்டும். கைவல்ய நவநீதம் நூலில் ஒரு பாடல். தஞ்சமாம் குருவும் சொன்ன தத்துவ வழி தப்பாமல் பஞ்சகோசமும் கடந்து பாழையும் தள்ளி உள்ளில் கொஞ்சமாம் இருப்பும் விட்டு சுயம் பிரம்மம் என்னும் நெஞ்சமும் நழுவி ஒன்றாய் நின்ற பூரணத்தை கண்டான். குரு சொன்ன தத்துவத்தை உணர்ந்து 5 மறைப்புகளையும் மனதினால் கடந்து சென்று எண்ணமற்ற மனமற்ற நிலைக்குச் சென்று அதையும் தள்ளி உணர்வுமயமான பூரணத்தை கண்டான். 3 அனுபவ தத்துவம். அவஸ்தாத்ரய தத்துவம். தினசரி மனம் 3 அனுபவத்தில் பயணம் செய்கிறது. ஒன்று விழிப்பு நிலை. இந்த நிலையில் நமது உடல், மனம், அதனுடைய அனுபவங்கள் பற்றி நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. இரண்டாவது கனவு நிலை. இந்த நிலையில் உடல் தெரிவதில்லை, மனம் மட்டும் உள் உலகத்தை உருவாக்கி கனவாக இயங்குகிறது. இது ஒரு தினசரி அனுபவம். மூன்றாவதாக ஆழ்ந்த உறக்க நிலை. இந்த நிலையில் உடலும் தெரிவதில்லை, மனமும் தெரிவதில்லை. உள் உலகமும் இல்லை, வெளி உலகமும் இல்லை. ஆனால் ஆனந்தமாக தூங்கினேன் என்பது எல்லாருடைய அனுபவம். இந்த ஆனந்த அனுபவத்தை கொடுத்தது எது? அதுதான் ஆத்மா. அது எப்பொழுதும் உள்ளது.
அது நிரந்தரமான நான். உடலும் மனமும் போலியான நான். ஏனென்றால் தூக்கத்திலும் இறப்பிலும் இல்லாது போகிறது. நான் என்கின்ற இந்த ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று. எப்படியெனில், ஒரு பானையை உடைத்தால் அதிலுள்ள ஆகாசமும் வெளியிலுள்ள ஆகாசமும் ஒன்றுபோல் இது நிர்ணயமாகிறது. இதைத்தான் இயேசு கிறிஸ்து நானும் பிதாவும் ஒன்றே என்று கூறினார். சீவன் என்ன சிவன் என்ன வேறில்லை, சீவனார் சிவனாரை அறிகிலர், சீவனார் சிவனாரை அறிந்த பின் சீவனார் சிவனாயிட்டு இருப்பாரே. சித்த மலம் மறுத்து சிவனாக்கி என்னை ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு யார் பெறுவார் அச்சோவே. யோகம் என்றால் ஒன்றுபடுதல் என்ற பொருள். ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுபடுதலே யோகம். பதஞ்சலி யோக சூத்திரம் யோகத்திற்கான 8 அங்கங்களை விளக்குகிறது. அவை இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இதில் இயமம், நியமம் இவை தள்ளல் கொள்ளல் ஆகும். ஆசனம் இது உடல் ஆரோக்கியம் மற்றும் தியானத்திற்கு தயார் செய்தலாகும். பிராணாயாமம் எண்ணமற்ற நிலையை உணர்வதற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும். பிரத்யாகாரம் புற உலகில் இருந்து உடல் பொறிகளிலிருந்தும் விடுபடுதல். தாரணை ஒருமுக பயிற்சி, ஒன் பாயிண்டட்னஸ். தியானம் எண்ணமற்ற நிலை பழகுதல். சமாதி எண்ணமற்ற நிலையை கடந்து ஆத்மாவில் நிலைத்தல். பதஞ்சலி யோக சூத்திரத்தில் 2வது சூத்திரமே யோகத்தின் சாரத்தை அளிக்கிறது. யோகஸ்ய சித்தவிருத்தி நிரோதக. மனதின் எண்ணங்கள் இல்லாமல் இருத்தல், அதுவே யோகம். இதுவே சூன்யம், மகா சூன்யம், தாட் ஃப்ரீ ஸ்டேட். ஹடயோக பிரதீபிகா நூலிலிருந்து உதாரணங்கள். உண்மணி முத்திரை. உண்மணி என்றால் எண்ணமற்ற நிலை. இந்த முத்திரையை செய்யும்போது குடத்தின் ஆகாயமும் மகா ஆகாயமும் ஒன்றாவது போல் எண்ணமற்று இருத்தலில் ஆத்ம தரிசனம் உண்டாகிறது. ஷாம்பவி முத்திரை. உங்களுடைய உடற்சக்தி, மனசக்தி, பிராணசக்தி மூன்றையும் ஒருமுகப்படுத்தி மனதை எண்ணமற்ற நிலையில் தீவிரமாக நிறுத்தல். இதுவே பூர்வ மத்தி தியானம். தேர்ட் ஐ இஸ் கேட்வே ஆஃப் நோ மைண்ட். பூச்செரி முத்திரை. எண்ணமற்ற நிலையை ஊன்றி பார்த்தல். இந்த முறையால் மனமற்ற நிலை வசப்படும். உண்மணி அவஸ்தை. வெளி உலகத்தை ஒருமுக நிலையில் ஒன் பாயிண்டட்னஸ் பார்த்தலும் உள்ளுக்குள் மனம் வெற்றிடமாக இருக்க வேண்டும். இதுவே முக்கியம். இந்த உண்மணி அவஸ்தையில் ஆத்மாவை உணரலாம். ஆகாச முத்திரை. வெட்ட வெளி தியானம். வெட்ட வெளியை நோக்கி மூச்சை கும்பகம் செய்து பார்த்தல். வெட்ட வெளியை வெறித்து பார்க்கும் பொழுது அங்கு ஒன்றும் இல்லாததால் சிந்தனையற்று போகிறது. 2வது கும்பகம் செய்யும்போது
மனமானது மனமற்ற நிலைக்குச் செல்கிறது. இதை பயிற்சி செய்தால் ஆத்மாவை உணரலாம். மனோன்மணி அவஸ்தை. மனோன்மணி என்றால் மனமற்று இருத்தல். இந்த அவஸ்தையிலும் ஆத்மாவை உணரலாம். தேர்ட் ஐ சக்ரா, புருவ மத்தி தியானம். இது எண்ணமற்ற நிலைக்குச் செல்லும் நுழைவு வாயில். மூன்றாவது கண் திறத்தல் என்றால் எண்ணமற்ற நிலைக்குச் செல்லுதல். பிந்து சக்கர தியானம். பிந்து என்பது உச்சி குடுமி இருக்கும் இடம். இதுவும் மனமற்ற நிலைக்குச் செல்லும் நுழைவு வாயில். பிராணன் சுழுமுனையை அடைந்தால் மனமற்ற நிலைக்குச் செல்லும். ஆத்ம தரிசனம் உண்டாகும். கேவல கும்பகம். மூச்சை இழுத்து நிறுத்துவது. மூச்சை நிறுத்தும்போது மனம் நின்றுவிடும். மனம் நின்றால் மூச்சின் இயக்கம் நிற்கும். கும்பகத்தில் ஆத்மாவை உணரலாம். விஞ்ஞான பைரவ தந்திரம். இறைவன் சிவபெருமான் இறைவிக்கு சொன்னது, ஒருவர் இந்த உலகத்தை சூன்யமான தன்மையில் பார்த்தால் முழுவதுமாய் மனமற்ற நிலையை அடையும். மனமற்ற நிலையில் ஆத்மாவை அடையலாம். வேதாந்தத்தில் சில பார்வை. ஷணிக தூக்கம். இரவில் தூங்காமல் இருந்தால் பகலில் சில நேரங்களில் மிக அயர்ந்த ஷணிக தூக்கத்தில் உள் சென்று விழித்து கொள்வோம். இது ஒரு அனுபவம். அதுபோல் ஷணிக சமாதி. ஷணிக சமாதி. சமாதி என்றால் ஆத்மாவில் கலத்தல். எந்தெந்த சமயத்தில் என்று பார்ப்போம். அதிக பயம், அதீத தூக்கம், அதீத சந்தோஷம், மயக்கமடைதல், தும்மல், 2 எண்ணங்களுக்கிடையே. இவைகளிலெல்லாம் மனம் எண்ணமற்ற நிலையான சமாதிக்கு செல்கிறது. எண்ணமற்ற நிலையில் 2 மணி நேரம் இருந்தால் சமாதியை உணர்ந்தோம் என சித்தல் பாடல்கள் கூறுகிறது. நிர்குண தியானம். மனமானது சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் இவையில் மாறி மாறி இயங்கக்கூடியது. இது நியதி. எனவே இந்த 3ஐயும் நீக்கி எண்ணமற்ற நிலையில் தியானம் செய்தால் அதுவே நிர்குண தியானமாகும். இம்பரில் நஞ்சை நஞ்சால், இரும்பினை இரும்பால் எய்யும், அம்பினை அம்பால் பற்றும், அழுக்கினை அழுக்கால் மாய்ப்பர். வம்பியல் மாயை தன்னை மாயையால் மாய்ப்பர் பின்னை, தம்பமதுவும் கூட சவம் சுடு தடி போல் போமே. நஞ்சை நஞ்சினாலும், இரும்பை இரும்பினாலும், எய்யும் அம்பை அம்பினாலும், பற்றிய அழுக்கை அழுக்கினாலும் சரி செய்தவர். மனதை மனதாலே எண்ணமற்ற நிலைக்கு கொண்டு செல்லுதல். அந்த மனமும் சவத்தை சுடுகின்ற தடியை போல் மாயும். மனம் கடந்த நிலையில் ஆத்மா ஒளிரும். கைவல்ய நவநீதத்திய மற்றொரு பாடல். ஹுவாமை செல்ஃப் என்கொயரி. இந்த ஞானம்தான் வருவது எப்படி எனில், இடைவிடாத விசாரத்தால் வந்தடைந்திடும். விசாரம்தான் எது எனில், மன ஆதியாம் சரீரத்தில் இந்த நான் எவன், சித்து எது, ஜடம் எது, இரண்டும் ஒன்று கூடும் பந்தம் எது, வீடு எது என உசாவுதல் விசாரமாகும். மனம்தான் பந்தம், மனமற்ற நிலையே வீடு. செங்கோட்டை ஆவுடையக்காள் அவர்கள் பாடல் குறிப்பு, நினைப்பற்ற இடத்தில் நிற்பாய் மனமே என்று கூறுகிறது. அதுபோல் ரிபுகீதையிலும் சிந்தனையற்ற இடம் சின்மயம்தானே என நமக்கு உணர்த்துகிறது.
புத்த மதங்களின் சில பார்வை. ஃபார்ம் இஸ் எம்டினஸ், எம்டினஸ் இஸ் ஃபார்ம். சூன்யம்தான் புத்த மதத்தின் முடிவான தியானம் மற்றும் கோட்பாடு. வெங்காயம் உரிக்க உரிக்க ஒன்றும் இல்லாதது போல் மனமற்ற நிலையான சூன்யத்தை அடைதல் ஆகிய தியானம் செய்தல் வேண்டும். ஆல்வேஸ் மெடிடேஷன், எப்பொழுதும் தியானம், எல்லாம் தியானம். இன்ஃபார்மல் பிராக்டிஸ். இந்த கனப்பொழுதில் வாழ்தல். லிவிங் இன் ப்ரெசன்ட் மூமெண்ட். கடந்த காலத்தை சிந்தித்தால் மனம் வேதனைகளை நினைவு கூறும். எதிர்காலத்தை சிந்தித்தால் மனம் பய உணர்ச்சிக்கு ஆளாகும். இந்த கனப்பொழுதில் வாழ்ந்தால் வேதனையும் பயமும் அற்ற அமைதியை அடையும். இதை பழக்கப்படுத்தினால் மனம் நிகழ்காலத்தில் நின்று பழகும். இது எண்ணம் குறைந்த நிலைக்கு கொண்டு செல்கிறது. இதுதான் சூன்ய நிலை. ஃபார்மல் பிராக்டிஸ். இது தனியாக அமர்ந்து குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட அளவு மூச்சை கவனிக்கும் தியானத்தை செய்தல். மூச்சை கவனிக்க கவனிக்க மூச்சும் ஒடுங்கும், மனமும் ஒடுங்கும், மனமற்ற நிலைக்கு இட்டுச் செல்லும். இன்ஃபார்மல் பிராக்டிஸும் ஃபார்மல் பிராக்டிஸும் ஒரு பறவைக்கு 2 இறக்கைகள் போல. இன்ஃபார்மல் பிராக்டிஸ் செய்ய ஃபார்மல் பிராக்டிஸ் பலம் பெறும். ஃபார்மல் பிராக்டிஸ் செய்ய இன்ஃபார்மல் பிராக்டிஸ் பலம் பெறுகிறது. இதை மிக மிக கவனத்தில் கொள்ள வேண்டும். இதுவே எப்பொழுதும் தியானம். மணித்துளி தியானம். மெத்தட் 1. உங்களுடைய பரபரப்பான வேலைகளுக்கு நடுவே மணித்துளி தியானம் செய்தல். வேலையின் நடுவே இடைவெளி விட்டு மனதை எண்ணமற்ற நிலையில் நிறுத்துதல். இதை அடிக்கடி செய்து பழகினால் மனம் உங்கள் வசப்படும். மெத்தட் 2. மூச்சை கும்பகம் செய்து மனதை கவனித்தல். இங்கும் மனம் நின்றுவிடும். எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். இது மனமற்ற நிலையை அடைவதற்கு துணையாக இருக்கும். ஜென் தியானம். ஜென் தியானம் என்பது முசின் தியானம். ஜப்பானிய வார்த்தையான முசின் என்பதன் பொருள் மனமற்ற நிலை. இந்த தியான நுட்பத்தை குங்ஃபு, கராட்டே கலைகளில் பயன்படுத்துகிறார்கள். ஃபைட்டிங் வித் நோ மைண்ட் ஸ்டேட். ஃபைட் வித்தவுட் ஃபைட் இஸ் எ மார்ஷியல் ஆர்ட்ஸ் தியரி. ஜாசன் தியானம். ஜாசன் என்பதன் பொருள் சிட்டிங் இன் நான் திங்கிங், சிந்தனையற்று அமர்தல், எம்டினஸை உணர்தல். நான் யார் விசாரம் பாகம் 3. அதன் சுருக்க உரை. ஆத்மாவை எண்ணமற்ற நிலையில் உணரலாம். சும்மா இரு என்பது மனமற்ற நிலை. மனதை உற்று கவனிக்க கவனிக்க மனம் நிற்கும். அப்பொழுது மனமற்ற நிலையை உணரலாம். நோக்கும் மனதின் வலிமையை பொறுத்து அலையின் மனதின் வேகம் குறைந்து அமைதியாக நிற்கும். இந்த இடமே மனமற்ற நிலை. இதுவே தியானமாகும். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. சர்வம் ரமணார்ப்பணம்.